டேய், மணி 9 ஆகுது. இன்னும் உள்ள என்னடா பண்ற? தூங்குறேன். தூங்குற மூஞ்ச பாரு. சி, ஏஞ்சி ஏதாவது உருப்படுற வழிய பாருடா. இந்த அம்மா நாடகம் பார்க்க என்னெல்லாம் டேய், கிளம்புடா. சரி சரி கிளம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவர் பேர் தான் ரகுராம். சுருக்கமாக சொல்லணும்னா, டேய் ரகு, கேட்டு மூட்டு போடா. தவார் லவ் யூ. ஏன் போகிறோம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் போகிற இவருக்கு ஒரே ஒரு நம்பர் சொல்லி கொடுக்க போகிற பாடம் தான் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிற பார்ப்போமா? சென்னையில் 3 மணி நேரம் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அவசரப்பட்டு வந்துட்டோமோ, பார்த்துக்கலாம். எப்பா ரகு, உன் வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லு. என் கூட பிறந்தது பேர் பரத். சி, இப்போ எதுக்கு அந்த நாயை பற்றி பேசிக்கிட்டு? எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். அதில் நானும் ஒருத்தேன். என் கூட பிடிச்ச எல்லாருக்கும் வேலை கச்சிருச்சு, என்னை தவிர. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னத்தை செய்ய, டிஃபிகல்ட்டி வேர்ல்டு. நான் மட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு மதிப்பு கொஞ்சம் குறைவு தான். வீட்டில் இருக்கிறதே வேலையாக பார்க்குற எனக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாக்கி. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ரேஞ்சுக்கு நான் அதெல்லாம் பண்ணலாமா? உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது. துரோகிகள், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உங்களெல்லாம் நம்பியிருந்தா என் நிலமை என்ன ஆகுறது? எத்தனை வருஷம்? 1 2 எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நம்பளுது? இதே இடத்துல தான் என்னை போட்டு பட்டிருந்தானுங்க. எத்தனை வாட்டி குரல் குத்தேன், வந்து காப்பாற்றிருக்கலாம்ல. சி, சிரிக்கிற நீ. அன்றைக்கி அந்த நாய் என்னை அந்த தத்துது. உனக்கு எத்தனை பிஸ்கட் போட்டிருப்பேன், கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லைல்ல. சி, மனுஷனுங்களை நம்மளாம் தான் ஏமாத்துறான்னு உங்க கூட சவகாசம் வச்சேன். நீங்களே ஏமாத்துறேன், எங்கடா போகிறது? சாரி பாஸ், என்னை மன்னிச்சிருங்க. இந்த நாய் பார்க்கறதுல எங்கே ஓடி போயிடணும். டே கோபால, இல்லடா போட்டா நமுத்து மலை பிஸ்கெட்டை போட்டு என்ன பேச்சு பேசிட்டு பாரு. நீ மூஞ்சி முடிச்சா செருப்பு கிட்டியாருடா. சி, ஏய், உனக்கு இருக்குடா ஒரு நாள். சுப்பிரமணி, இந்த வரண்டா. டேய் சுப்பிரமணி, நில்றா. டேய், அவனுங்களுக்காவது பரவாயில்லடா, நம்பு போன கிரீம் பிஸ்கட் போடுடா. நில்லு, பிஸ்கட்ல குத்து போடா. நில்லு, இறா, எங்க அப்பாட்ட சொல்றேன். நாய் வண்டிக்கு ஒரு நாள் வர வச்சு உங்களுக்கு பிடிச்சி தரேன்டா. ரீல்ஸ் அது பார்ப்போம். இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்குமோ? சின்ன தளபதி தினேஷ் நடித்த எல் சிரி மாபெரும் வெற்றி. நம்மளே தான் சொல்லிக்கணும் போல. இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ ஹலோ, எப்படா இருக்க? எனக்கு என்ன, ஷாருக் கான் மாதிரி அருமையாக இருக்கண்ணே. ஹலோ, என்னடா கட் பண்ணிட்ட? ஆமாம், சும்மா வெறுப்பேற்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. சரி, நாளைக்கு தடா போகலான்னு பிளானில் இருக்கேன். சரி போ. டேய் லூஸு, நீ ஒரு தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணு. ஷேர் பண்ணி போனோன்னு வையேன், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரி, எவ்வளோ? ஒன்லி 2000. 2000? எங்கள் அப்பா அவ்வளோலாம் தரவே மாட்டாரா? டேய் வெறுப்பேற்றீங்கடா, எவனை கேட்டாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு. பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு 1000 ரூபாச்சும் ரெடி பண்ணேன்டா. மீதி பணம் நானாச்சும் போட்டு கூப்பிட்டு போகிறேன்டா. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் நம்மளே கிளம்பி போயிடலாம் போல இருக்குது. இந்த மாதிரில கார்லாம் நம்ம எப்போ தான் ஏறி போகிறோமோ, பேசாமல் நம்ம எக்ஸல் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான்.
கால் பண்ணி கேட்டால் என்ன வேலை செஞ்சேன்னு கேட்டு சாவடிப்பார். வாய்ஸ் மெசேஜ் தட்டி விடும். ஹலோ அப்பா தடா வரையும் போகிறேன். ஒரு 2000 தட்டி விட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உன்னை பற்றி அம்மாகிட்ட தட்டி விட வேண்டியதாக இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே பாய். பசிக்குதே, வயிற்றுக்கு டாப் அப் பண்ணி விட்ட வேண்டியதான். அட சொன்ன மாதிரியே போட்டாரு. ஹலோ அப்பா. டேய், அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்துச்சா? வந்துருச்சுப்பா. தேங்க்ஸ்ப்பா. அது ஒன்றும் உனக்கு போடல. 3000 ரூபாய் ஈவி கட்டணும்ல, அதை கட்டிடு. 2000 ரூபாய் தம்பி டியூஷன் ஃபீஸ் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை கட்டிடு. என்னடா துப்புற? சிப்ஸுப்பா சிப்ஸு. சரி ஊதாரித்தனமாக ஊர் சுத்தாம வீட்டில் ஏதாவது உருப்படியாக வேலை இருந்தா பாரு. புரியுதா? சார் நான் வச்சிடுறேன். நான் கேட்டேன் அந்த 2000. இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? ஈபியா எந்த காலத்தில் எங்கள் தாத்தா கரண்ட் பில்லாம் கட்டிக்கிறாரு. திருட்டு கனெக்ஷன் வந்து பக்காவை பார்த்து வர்றாரு எங்கள் தாத்தா. அந்த காலத்துல 3 சேனல் வச்சிருந்தாரு எங்கள் தாத்தா. எங்கள் அப்பா ரொம்ப அறுத்துறோம் பார்க்குறியா கரண்ட் பில்லை. இப்படி இவனோட வாழ்க்கை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை இன்னும் குபு குபுன்னு கொளுத்த ஒருத்த வந்தான். அவனை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. புத்தா, காலையிலேருந்து எவன்கிட்டயோ காசு கேட்டுட்டேன், ஒருத்தனும் தரமாட்டான். இவன் தான் கடைசி ஆள். இவனாச்சும் கேட்ட பணத்தை கொடுக்கணும். நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன். ப்ளீஸ். ஓம் பாபா புத்தாய நமஹா. ஆமீன். ஏபா, இவங்கிட்ட பணம் கேட்க எல்லா சாமியும் கூப்பிட வேண்டியதாகுது. போடுவோம். என்ன இவன் கால் பண்ணுறான்? என்ன மச்சான், பல வருஷம் கழிச்சு கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? மச்சான் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா. சூப்பரா. எப்படா இவ்வளோ நல்லவனா இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. மச்சான் அது உனக்கு இந்த சமூக சேவனை செய்ய ரொம்ப பிடிக்கும்ல? என்கிட்டே காசு இல்லைடா, நீ வேற. நான் சொல்கிறத முழுசாக கேளுடா. சரி சொல்லு மச்சான். அதான் என் ஆளுக்கு நாளைக்கு பர்த்டேடா. அதுக்கு ஏதாவது கேக் ஏதாவது வெட்டலான்னு பார்க்குறேன். கையில் சுத்தமாக காசு இல்லை. இப்போ ஒரு 500 ரூபா மட்டும் கொடுத்தேன்னா 1 வருஷத்தில் வேலைக்கு போனதுக்கப்புறம் மொத்தத்தை நானே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆசைதான். ஆனால் என்கிட்டயே காசு இல்லையே. காசு இல்லையா? டேய், நானே ரீசார்ஜ் பண்ண காசு இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் விளாண்டிட்டு இருக்கேன், நீ வேற. ஏன்டா ரீசார்ஜ் பண்ண ஃப்ரீ ஃபயர் மட்டும் எப்போ விளாண்டுது உன்னால? அட, நானே மேல் வீட்டு அக்கா கிட்ட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி விளாண்டுட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா? டேய் இப்போதைக்கு குடுறா, ஒரு வருஷத்துலேயே குத்துறேன். சரி, நானும் 1.5 வருஷத்துலேயே தரேன். டேய், இப்போ மேட்ச் போடலாமா வேணாமா? இதே ஒரு பொம்பளை பொண்ணு கிட்ட இருந்தால் ஓடி செய்வானுங்க. டேய், இப்போ மேட்ச் வரியா இல்லையா? அட இருடா, உள்ளே வரேன். சீக்கிரம் வாடா. அதே ஐடி தானே? சூப்பர். நான் பார்த்துக்கிறேன். நீ வராத. போடு ஹெட்டு. யாருக்கிட்ட? டேய் வாடா, சீக்கிரம் வாடா. டேய் என் பின்னாடி பாரு. டேய் மச்சான், சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம்டா. டேய் பேருக்கு தான் ரேஷன் கடை, உள்ள ஒன்றுமே இல்லை. ஏய், அங்கடா பண்ணுற?
உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். மூதேவி வாசல் இந்த பக்கம் இருக்குடா. ம் வந்துடுறானுங்க கொடையை பின்னாடி சொல்லிக்கிட்டு. அம்பர்லா. சை காலைல எது முகத்தில் முழிச்சேன்னு தெரில. கண்டவன்ட்டெல்லாம் திட்டு வாங்குறேன். கேட்டை மூட்டு வாடா முண்டோம். வந்துடுறானுங்க ஆட்டிக்கிட்டு. உங்களை யாரா 2 வாசல் வைக்க சொன்னா? ஈபி அம்மா ஈபி சூப்பர். அண்ணா வரட்டும் எல்லாத்தையும் மாத்துறேன்டா. பின்னாடி பக்கம் பாரு. படிக்காத அந்த நாய்க்கு 2000 ரூபாய் மூளை வெட்டி வச்சிருக்கியா? அம்பர்லா. ஒரு மினிட் மட்டும் கூட இரு, நானே வந்து வாங்கிக்கிறேன். அங்கே இரு. குளோவல் பின்னாடியே நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்டேர் இந்த வந்துட்டேன். பார்க்குக்கு வந்து நல்லா இருக்கலாம்னு பார்த்தா இங்கே சில கடை சரிங்க. அது பேர் என்னது? ஏதோ ஒரு சி அதுதான் சுத்துமே. அதுதான் அதை போடுறா, கொஞ்சம் அதை போடுறா. ஓகே 10 புத்தா, இந்த கலியுகத்தில் நீ தான் என்னை காப்பாற்றணும். என் ரேஞ்சுக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்து. அல்லேலூயா. புத்தா ஆமென். எத்தனை சுற்றணும்னு தெரியலையே. சுற்றுவோம். நான் சுற்றி வந்துடுற ஒரே நிமிஷம். சுத்து போட்டானுங்க. லிவிட் நான் முடிச்சிட்டேன். இரு மனசில் ராணுவ வீரன் நினைப்பு. சூப்பர். 3 சுத்துக்கே முடியல. இப்படி தலை சுத்துது. அந்த ஆள் காசு அனுப்ப சொன்னா, இல்லைன்னா கடின்னு கடிப்பான். வந்துதான்டா இருக்கேன். டேய் வாடா. எல்லா வேலையும் நம்மளே வாங்குறாங்க. அப்படியா? தூக்கிட்டா ரிமோட் போட்டு. அம்பர்லா. ஓகே சூப்பர். ஓகே இரு. கத்தியா தான் நடக்கிறது வேற. பீஸே இல்லையே. எது பிரியாணி பீஸா? ஏச்சி, இதுதான் நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசதே இல்லை. நடைய பாரு கோளாறு. நான் தான். ஓ, இவன் இம்சைக்கு அந்த பொதுர்லையா போய் உட்காரலாம் போல. இம்சை நல்லா இருக்கு. போகும். காசு அமிச்சிடும். ஈபி லஜக் ஈபி போய் தொலை. அடுத்து அந்த புறம்போக்கு. 8939595969. அப்புறம் ஏதோ ஒரு 9 வரணுமே. இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. போய் தலப்பா. இந்த கோபாலுக்கு கால் பண்ணும். சொல்றா. ஹலோ அப்பா, ஈபி 3000 அமுச்சிட்டேன். அப்புறம் அந்த டியூஷன் ஃபீஸு 2000 விக்ரம்க்கு அமுச்சிட்டேன். விக்ரமா? அவர் பேர் விக்ராந்த் தானே? விக்ரம் தானே பொண்ணு. விக்ரம் அடங்கோ. டேய் சரியா பாரு. அப்பா விக்ரம் கரெக்டாக அமிச்சிட்டம்பா. விக்ரமா? அந்த ஆள் பேர் விக்ராந்த் எருமை. விக்ரம் சி விக்ராந்த் கரெக்டாக அமிச்சிட்டம்பா. தப்பு எதுவும் பண்ணலையே. சரி சரி பாரு. இன்னும் வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. சாவுடா. இவன் ஒருத்தன்டா.
ஹலோ டேய், எத்தனை வருஷம் ஆச்சுல இந்த மாதிரி கேம் விளையாடி? எல்லாம் ஸ்கூலில் விளையாடினது. செம்ம கேமுடா. வேற லெவல். சரி ஓகேடா, பாரு வீட்டிலலாம் கேட்டேன்னு சொல்லு சரியா? ஓகே நான் பண்ணுறேன் மச்சான். அப்படியே அந்த 500 ரூபா மட்டும். சரி சரி, ஃபோனை வை. சரிடா. நான்சென்ஸ், ரெஸ்பெக்டே இல்லை. எல்லாருக்கும் காட்டுறேன் நான் யாருன்னு. இப்போ அது ஒழுங்காக போடுவோம். இது புது நம்பரில் அந்த ஃபோனு. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள். என் பேர் ரகு. ம், பை மிஸ்டேக்காக ஒரு 2000 உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். இருங்க. ஆமாம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிடுறீங்களா? சரி இதோ அனுப்புகிறேன், இருங்க அனுப்பி விட்டுறேன். சரி. ஓகே சரி சரி. குட் பை. சொன்னனே அனுப்புகிறேன்ட்டான். ரீல்ஸ் பார்ப்போம். இவன் சொல்கிறத பார்த்தா இந்த இன்சிடெண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார் மச்சான் தெரியாமல் அக்கௌண்ட்டில் காசு போட்டுன்னு சொல்லி திருப்பி கேட்பானுங்க. அது திருப்பி அமிச்சுன்னு வச்சுக்கோ, இதுல மொத்த காசையும் எடுத்துருவானுங்க, பார்த்துக்கோ. அட, ஒருவேளை அந்த கோஷ்டியாக இருக்குமோ? ரொம்ப நல்லவனுங்க மாதிரி பேசுவானுங்க, கவுந்துடாது. என் பேர் ரகு. ஆமாம். ஓ, என்கிட்டயே வா, வாடி உன்னை வச்சுக்கிறேன். உச்மேன், உன் வேலை என்ன தெரியும்ல? நான் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்டீல் சாமான் இருக்குது. ஹெல்லி கிலோ தூக்குதியா? எத்து ஒன்று போட்டேன் வை. நீ கெட்டவனா தான் நல்லவனா மாறு, வாழலாம், சிறப்பாக வாழலாம். டைம் நான் 1/2 hourக்கு மேலே ஆகுது, இன்னும் காசு அனுப்பாமல் இருக்கான். கால் பண்ணி கேட்போம். அவனே தான். ஆடி. ஓ ஹலோ. ஹலோ ப்ரோ. ஆ நான் ரகு பேசுகிறேன். பேசு ப்ரோ. அந்த காசு அனுப்பிச்சுடுங்க ப்ரோ. எந்த காசு? அதான் அந்த 2000 ரூபா. எந்த 2000 ப்ரோ? விளையாடாதீங்க ப்ரோ, அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ. நான் இன்னும் விளையாடவே இல்லை, இனிமே தான் விளையாட போகிறேன். ரம்மி ரெக்டாங்கிள் நம்பகரமான ஆப். யோ லூசு மாதிரி பேசுறது, அனுப்பிச்சி விடியா? ஏய் இன்னும் ஓவராக பேசினுக்கிற, ஃபோனை வை, எனக்கு 1000 வேலை இருக்குது. சரி கட் பண்ணிட்டா. இதை பண்ணுறீங்களா? ஹலோ ப்ரோ. ஏன் ப்ரோ கட் பண்ணீங்க? அமுச்சு விடு ப்ரோ. என்னையா நீ 2000 ஓவா இதுக்கு இந்த சீன் போட்டுனுக்குற? 2000 ரூபா தானே அமுச்சு விட்றா. எனக்கு 1008 செலவு இருக்கியா? சும்மா இப்படி நச்சரித்துக்கிட்டு போன வை நீ முதல்ல. ஏதோ உங்கள் வீட்டு காசு மாதிரி பேசினுக்கிற, அமுச்சு விட்றா. அதெல்லாம் உன் அக்கௌண்ட்டில் இருந்த வரையும் தான், இப்போ அது ஏன் பணம்? இந்த பாரு, என்னை பற்றி தெரியாது உனக்கு. நான் எப்பயா சொன்ன உனக்கு தெரியும்ட்டு? நீ ஏன் காசு அமிச்ச? நீ ஏன் இப்போ இப்படி பேசுனுக்கிற? இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்கிற, அங்கே வரேன். ஐயா என்ன பண்ணுற? நீ சொன்ன அந்த இடத்துல வந்து காலில் இருந்து காசு வாங்கி பாரு குறா. என்னையா நீ அதுக்குள்ளே சரண்டர் ஆயிட்ட? டேய் அழுதுருண்டா, சொன்னா கேள்றா, முடியலடா, எனக்கு மெட்ட கூட தெரியாதா. எங்கள் அப்பா பெல்ட் எடுத்தாடுறா, கண்ணு எடுத்து அடிப்பாடுறா, அவனுக்கு புரியும். நான் அழுதுனுக்குறேன். கணத்துடை சரி, தேங்க்யூ, பாய். கட் பண்ணிட்டான். நீங்க இருக்குடா. பிளாக். ஐயோ ஐயோ ஐயோ.
நம்பர்லா எவ்வாடி தேங்க்யூ தலைவா. அதுக்குள்ள இவ்வளோ அமௌண்ட் எப்படிலாம் கொள்ளையடிக்கிறானுங்க? இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது? என்னமோ எல்லா இடத்துலையும் ஹேக்கர் தான் கொள்ளையடிப்பாங்க. நம்ம ஹேக்கர்கிட்டயே கொள்ளையடிச்சிட்டோம். சோ ஸ்வீட். அதுவும் 500 ரூபா தான் கேட்டேன். தலைவர் 2000 கொடுத்துருக்காரு. சூப்பரு. எங்கே உட்காந்து குமரி நகரானோ ஏன் அவனுக்கு தெரியும். கஸ்தூரி பவன் கணக்கு முடிச்சாச்சு. அந்த காசு ஊத்தாச்சு, இந்த காசு ஊத்தாச்சு. சேட்டா கடை பேலன்ஸ் இருக்குதுல்ல, சேட்டா கணக்கை டாட்டா பண்ணுற வேண்டியதுதான். எவ்வளோ இருக்குமோ தெரியலையே, கேட்டு பார்ப்போம். ஹலோ சேட்டா, நம்ம பேலன்ஸ் எவ்வளவோ? 1000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இன்னைக்கு பண்ணிடுறேன். போன உடனே வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடணும். டிபியில் மூஞ்ச பார்க்கறதுக்கு இல்லை. என்ன விசித்திர சத்தம். யார் பெத்த பிள்ளையோ வரும்போது நல்லா தானே வந்தான். என்ன இருக்கும்? எவ விபதி அடிச்சாலும் போட்டவன் தான் போட்டான். கூட ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம். இவ்வளோ வெறியா? முதல்ல இடத்த காலி பண்ணணும். என் பணம், என் பணத்தை எப்படியாவது எடுத்து கொடு கடவுளே. ஐயோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, என் பணம், என் கோவிந்தா கோவிந்தா, என் பணம் கோவிந்தா. ஐயோ என் பணம், ஐயோ. புத்தா, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா பெல்ட்டை தரணும் உருன்னு உச்சிருவார். எப்படியாவது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துரு. எவன் எத்தனை ஓனானே தெரில. உனக்கு எந்த இரு, நான் பக்கத்தில் சொல்கிறேன். உனக்கு கேட்குதா இல்லைன்னு வர தெரில. புத்தா ப்ளீஸ் புத்தா, சொல்கிறத கேட்டுக்கோ சரியா? நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணியே தெரியாது. நீ சாயங்காலத்துக்குள்ளே என் பணம் என்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைண்ணா நான் உன் மடியிலேருந்து இறங்கவே மாட்டேன். நான் இவ்வளோ சொல்லி உன் வாயிலேருந்து அவனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லவே முடியல. போயா, உன்கிட்ட பேசவே மாட்டேன். செத்தடா. எவன்டா தூக்கக்கார நேரத்தில் ஃபோனை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது? இவனா? சொல்லுடா. டே தருணு, எங்கடா இருக்கா? உடனே கிளம்பி பார்க்குக்கு வாடா. ஏன்டா, என்னாச்சு? ஒரு பிரச்சனைடா, வாடா. சரி வரேன் இரு. இவனுங்களால நமக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம இருக்கிறதுனால இவனுங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது. புதரை பார்த்துட்டு போவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. இவன் எங்க போனா? டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இரு வரேன். பைத்தியக்காரன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? புடிங்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுடா. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. நான் வேணா திரும்பி நிக்கவா? ஒருத்தன் என் காசை ஏமாத்திட்டான். என்னடா சொல்ற? சொல்றேன். என்னடா சொல்ற? அதுக்குள்ள இவ்வளோ நடந்துருச்சா? சரி, இப்போ என்ன பண்ண போற? அதான்டா எனக்கு ஒன்றும் தெரில. ஏய், உன் ஃபோனை கொடு. என் ஃபோனா? என் ஃபோனை வச்சு என்ன பண்ண போற? அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்டா. டேய், என் ஃபோனில் தான் பேலன்ஸே இல்லையடா. ஐயோ, எங்கள் அப்பாங்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன மென்னு துப்பிடுவான்டா. என்ன பண்ணுறதுன்னு. டேய், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அப்பப்போ வட்டிக்கு நான் அவர்கிட்ட தான் காசு வாங்குவேன். வா, அவர்கிட்ட போய் பேசுவோம் என்ன கதை ஏது கதைன்ட்டு. டேய், அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குடா, வாடா.
டேய் வாடா. வா வா உக்காந்து அழுந்தா வேலைக்கே ஆகாது வா. நீ எதுவும் கமிஷன் அடிக்க மாட்டியே? டேய் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ காசு காணாம போன விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உன்னை என்னடா பண்ணுவார்? அதை ஏன் ஞாபகப்படுத்துற? சரி விட்றா மச்சான் பார்த்துக்கலாம். அதெல்லாம் காசுலாம் கச்சிடா, நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதவா. இருடா மச்சான் கால் வருது. ஹலோ இவனா? எதுக்கு பெரிய பில்டிங் கூட இருக்கு. நாங்கள் உள்ளே இருக்கோம், நீங்கள் வாங்க வாங்க. பைத்தியம் கோளாறு. ஓகே செட்டு. வாங்க. ஓகே செட்டு. டேய் வரண்டாரா வா. வேற கடையே கிடைக்கல உனக்கு. ஹே மச்சான் மச்சான் வாடா 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 அவன் மச்சான் என் ஆள விடுறா டேய். வாடா. கலுக்கு 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 கலுக்கு. நம்ம செப்பரா இருக்க? இத்தனை வருஷம் ஆச்சுல பார்த்து. காலைல தான் பேசிட்டு இருந்தோம். டேய் உன் ஃப்ரெண்டாடா அவன்? செப்பாரு. ஆமாம் மச்சான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷம் பழக்கம், செம்ம க்ளோஸு தெரியுமா? ஏன் நீ காலைல கூட. ஏய் அவர் அதெல்லாம் கேட்டாரா? சரி சரி விடு. என்னன்ட்டு? டேய் நாங்கள் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், உனக்கு என்ன? மூஞ்சுத்திக்கு எங்கே வச்சுப்பேன். அப்புறம் சொல்லு மச்சி. ஏதோ கனமழைக்கு வாய்ப்புன்னானுங்க, அப்படி எதுவும் பெருசாக பெய்யலையே. இந்த வானிலை இப்பெல்லாம் ஒழுங்காகவே சொல்ல மாட்டானுங்க. உன் ஃப்ரெண்டா? ஆமாம் மச்சான் காலேஜ் ஃப்ரெண்டு, நெருங்கிய நட்பு. மச்சான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்கிறா மச்சான். இட்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாமா. சரி ஏன்னு சொல்லு. பொங்கலுக்கு லீவ் விடுறீங்களாமே, இட்லிக்கு ஏன் லீவ் விட மாட்டீங்கன்னு சொல்லி. ஓகே. ஏண்டா காமெடி நல்லா இல்லையா? ஏய் நல்லா இருக்குடா. சிரிக்கவே இல்லை. ஏண்டா அவன் ஃப்ரெண்டு சிரிக்க மாட்டாரா? அதுவா மச்சான் அது வந்து கொஞ்ச நேரம் சட்டரை சாத்துறா. நான் ஏமாந்தது ஊரெல்லாம் சொல்ல பார்க்குறியா? சரி விடுறா. மச்சான் இரு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அண்ணா வாங்கண்ணா. இங்கே தான் பெரிய ராஜ ரகசியம். உள்ளே வாங்கண்ணா உள்ளே வாங்கண்ணா. பார்த்துறேன் வாங்க. போயிட்டு வாடா. பார்த்துறேன் வாங்க. சொல்கிறா சொல்லுமா. அண்ணா நம்ம ஃப்ரெண்டு நான் ரொம்ப பழக்கம். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 2000 கொடுன்றான். காசுலாம் கரெக்டாக குத்துருவார்ண்ணா, ரொம்ப கவலைப்படாத. டீக்கே. ஓ அடுத்த வாரமே 4000 சேர்த்து கொடுத்துடு. குத்துடலாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் என்ன வட்டி கணக்குது மச்சான் புரிஞ்சுக்கோ. இப்போ நமக்கு காசு தான் முக்கியம், வாங்கிடலாம். அதுக்கு மதியார் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சொன்னா புரிஞ்சுக்கோடா. வேணுமோ வேணாமா சீக்கிரம் சொல்லு, எனக்கு 1000 வேலை கிடக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏய் மீட்டர் வட்டியில் கூட வராதா? டேய் இது ஏரோப்ளைன் வட்டிடா, அப்படிதான்டா இருக்கும். அதுக்கு டேய் உனக்காக தான்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னடா நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. சரி நீங்கள் ரொம்ப பண்ணுது. இந்தா என் கார்டு பிடி. ஏதாவதுனா கால் செய்யும், எனக்கு 1008 வேலை இருக்கு. ஓகேண்ணா யாரட்டும் மச்சான் சொல்றது கேளு. தூக்கி போடுறா. டேய் என்னடா தூக்கி போட்டேன்? கடவுளே. டேய் அறிவு இருக்காடா உனக்கு? என்ன விளையாடுறியா? 2000 ரூபாய்க்கு இங்கே திண்டாடிட்டு இருக்கேன். என்ன 4000 ரூபாய் கேஸில் மாட்டி விட பார்க்குறேன். மச்சான் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? நமக்கு ஒரு நாள் இல்லை அரை நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம காசு புரட்டி ஆகணும். நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி 4 அடி செருப்பு அடி கூட வாங்கிக்கிறேன். அன்னைக்கு வந்து இந்த கடைக்கார லிஸ்ட்டில் தான் சேர்க்காத. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த நாய் மட்டும் கிடச்சோம். என்னடா ஏதோ நாய் பற்றி பேசினுக்கிறீங்க? ஜெர்மன் ஷெப்பர்டா பொமோரியனா? நாயில் கூட ஜாதி பார்க்க வேண்டியதாக போச்சுல்ல. கலியுகமாக போச்சேடா. கடவுளே. ப்ரோ இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லை வேணாம். ஆடா என்ன சாப்பிடுங்க ப்ரோ. இல்லை வேணாம். மச்சான் வேணாண்டா, மற்றவங்க காசுலாம் சாப்பிட மாட்டான்டா. ஆடா என்ன ப்ரோ நீங்கள் இதில் போயிட்டு நம்ம காசு ப்ரோ, உங்கள் காசுன்னு வச்சுக்கோங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஆடா சாப்பிடுங்க ப்ரோ. இல்லை என்ன கொடுங்க. அப்படி வாங்க. அதான் நம்மள நண்பர்கள் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன?
மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது? காசு கொடுக்க வந்தவொடனே வேணான்ட்டேன். என்னடா சைலண்ட்டாகவே இருக்க? அதாண்டா எனக்கும் தெரில, பார்ப்போம். எப்படியோ கட்சி வரும் சொல்ல மாட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சரிடா நான் கிளம்புறேன். யாராவது சாப்பிட்றீங்களா? என்ன ப்ரோ நீங்கள் சாப்பிட்றீங்களா? சரி ஓகே. சரி சரி பாய். சேட்டா இந்தாங்க 50 rupees டிப்ஸு. அழகண்டா நீ. இப்படி என்ன எல்லாமே கால ஆக்க மாட்டேன். கையில் கொடை. டேய் கொடை தானடா. ஏய் உன்னோட காசு இல்லைடாது. ப்ரோ பார்க்குக்கா போகிறீங்க? ஆமாம் இருங்க நானும் வரேன். சரி வாங்க போகலாம். ஆமாம் டே நீ வரல? நான் வரலடா, கால் வலிக்குது. சரி ஓகே பாய். டேய் ஃபோன் கொடுத்துட்டு போடா. செந்தாப்படி பாஸ்வேர்ட் 1203. போ. வாங்க ப்ரோ போகலாம். வாங்க ப்ரோ போகலாம். காலையிலே 50% காலி பண்ணி வச்சிருக்கான். காலைல எனக்கே ஒருத்த மிளகா கறிக்கு பார்த்தான் ப்ரோ. விட்டுருவானா? சபிச்சு விட்டேன். என்ன ப்ரோ உம்முன்னு வரீங்க? ஆனால் என்ன ப்ரோ நீங்கள் என்னென்ன சொல்லவே மாட்டீங்க? இல்லை ப்ரோ, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளில ஃப்ரெண்டாக சொல்லணும் ப்ரோ. அப்போ தான் மைண்டு கிளியர் ஆகும், மனசு ஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் இப்படி உம்முன்னு வந்திருந்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு? எந்த நேரத்தில் வாய் வச்சேன்னு தெரில. இப்படி மழை பெய்யுது. அப்போ கட்சியிலே சொல்ல மாட்டீங்க என்னன்னு. என் பிரச்சனையில் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு புக்கே போடலாம். ப்ரோ இன்னைக்கு காலைல செம மேட்ரு. அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். போயிட்டு வாங்க, என்னென்னு வந்து ஒன்று சொல்கிறேன் சரியா? சீக்கிரம் போய் எடுத்துன்னு வாங்க போங்க. மழை பெய்யுது, அங்கே இருங்க. ஓகே ஓகே. உள்ளே நிற்கிறேன் வாங்க. ஐ எவ்வா அம்பர்லா ப்ரோ கொடை கச்சிச்சே. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்ல வேலையும் பார்க்கல. ப்ரோ கொடை கச்சிச்சு. என்ன வாய் ப்ரோ வந்து மழை இப்படி பெய்யுது. அடி பலமா. ஆனால் ஒன்று பார்த்தீங்களா ப்ரோ? தாங்கடா சாமி. கடல் தண்ணி கடலை ஏமாற்றி மேகமாக மேலே போகுது, மறுபடியும் மேகத்தை ஏமாற்றி கடலுக்கே வந்து சேருது. இதான் இயற்கை ப்ரோ. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் என் மண்டை தான் எதுவும் ஏற மாட்டேங்குது. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொன்னால் நானும் அதை ஹெல்ப் பண்ணுவேன்ல. என் பணத்தை ஒருத்தன் திருட்டான் ப்ரோ. சரி ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ணிட்டேன். வேறு நம்பர்லேருந்து பண்ண இருங்க. எந்த பண்ணுங்க. அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம்ல ப்ரோ. அட ப்ரோ ஒரு நிமிஷம். என்ன ஃபோன் கொஞ்சம் குண்ணா தந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருண்ணா. நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம். இதில் நான் நம்பர் ட்ரை பண்ணி தரேன். நீங்கள் வேறு ஏதாவது போலீஸ் மாதிரி பேசி அவனை இங்கே வர வச்சு அந்த காசை வாங்கிடுங்க. எப்படி? நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி அவனை வர வச்சு காசு வாங்கி கொடுத்தா போதும். சரி ஓகே பண்ணுங்க. இந்த இருங்க வரேன். இது வரலா. பேச ரிங்கு போகுது. போது ஹலோ, we are calling from CBI. சிபிஐயா? உன்னே விட்டு வைக்கலையா அவன்? ஃப்ராட் ஃபோர்ஜரி பண்ணிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்க நீ. எவனோ வந்து பிராங்க் ஏதாவது பண்ணுறானா? பாவட் என்கிட்ட திமிரா பேசுற வேற. காட்ஸ் அசம்பிள். ஃபயர். நால. ஹலோ பைண்டான். கட் பண்ணிட்டான் ப்ரோ. இருங்க. ஐயோ தீவிரவாதி அடங்கி அவனை வர தனியாக விட்டு வந்துட்டமே. ப்ரோ என்ன நம்புங்க, உங்க பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு நான் பொறுப்பு. யோ வெறுப்பேத்தாதியா, உசாராங்க ஓட்டானே பண்ணுவேன். வாங்க ப்ரோ உட்காரலாம். என்ன ப்ரோ நீங்க எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் ப்ரோ. திருடனா அதெல்லாம் ஒரு மனுஷன், அவனுக்கும் அச்சம் நாணம்லாம் இருக்கும். உட்காருங்க. அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
எங்கள் அப்பா பெல்ட் எடுத்து உரிக்க போகிறான். என் டைம் கரெக்டாக இருந்தால் இன்னும் 10 நிமிஷத்தில் ஓடி வருவான். எந்த சைடுடா? இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம்தான். வா. அந்த இலவடத்தை மட்டும் என் 2000 ரூபா அனுப்பிச்சிருந்தானா எனக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ஹவு மச்? 2000 ப்ரோ. இது ஏதோ நம்மளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரியே இருக்கே. இது ஒரு தர மாதிரியே பேசுவார். ப்ரோ, அந்த காசு எப்படி காணாம போச்சுன்னு சொன்னீங்க? கடவுளே, எங்கள் அப்பா. மச்சான்! அட டேய், என்னாச்சுடா? டேய் மச்சான்! நான் எப்படி பார்த்தா அவன்ல ஓடி வரணும், இவன் ஏன் ஓடி வரான்? என்னடா? வா வா, கைப்பிடி. என்னாச்சுடா இப்படி ஓடி வர? என்னடா பண்ற? என்ன பண்ற? சிபிஐல இருந்தெல்லாம் கால் பண்றானுங்க. சிபிஐயா? ஏதோ சொல்றானுங்கடா. ஏதோ பொசிஷன்ன்றானுங்க, அட்டாக்ன்றானுங்க. என்ன பண்ற? சிபிஐ ஒரு விஷயம் காட்டு. கா பாரு. ஐயோ, நான் பார்த்த வேலை தானே தப்ப. ஐயா, என்ன காப்பாத்துங்க. டேய், உன்னை விட மாட்டேன்டா. டேய் டேய், நில்றா. சத்தியமா தெரியாது துரோகி. டேய், ஓட முடியலடா, நில்றா. டேய் இருடா, கிராஸ்ல வரேன். எங்க போன ஆளகாலம். ப்ரோ சத்தியமா உன் காசு தெரியாது ப்ரோ. தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்பயே கொடுத்துருப்பேன். வாயை பார்த்தா ப்ரோ இரு ப்ரோ. டிவிக்கே. ஆமா, எஸ். அண்ணா ஃபேனுன்றதுனால ஒன்று விட்றேன். எனக்கு மற்றது கூட பிரச்சனை இல்லைடா. ஆனால் என் காசை வாங்கிக்கிட்டு எனக்கே வாங்கி கொடுத்த பத்தியா? அம்பர்லா. ஏய், எவ்வளோ சொல்ல பண்ண? 800. உண்மையை சொல்லு. 300. அப்புறம் ஏன் போய் சொன்னேன்? எனக்கு தேவைப்படுது. 1200 ஜிபே பண்ணு. கையில் தான் இருக்கு. கூடு. எப்படியே போன காசு திருப்பி வந்துருச்சு. மச்சான் சரி விடுறா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. உன்னையும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற? அப்படி இல்லைடா, இப்போ தெரிஞ்சிடுச்சு, சால்வ் ஆகிடுச்சு. இதே ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்துச்சு வை, அந்த குற்ற உணர்ச்சி அப்படியே இருந்திருக்கும்ல. நான் ஏதோ ஹேக்கர் தான் அனுப்பிச்சான்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல மனசை உடைச்சிட்டோம்ல. வாழ்க்கை ஒருத்தனை எப்படிலாம் புரட்டி போடுதில்ல. இன்னும் எவ்வளோ ஆச்சு ப்ரோ? நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஓகே, 2 பஜ்ஜி எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். சரிடா, பாய் ப்ரோ. டேய் பாவண்டா, ரொம்ப ஃபீல் பண்ணான்டா. நானே வேணுமேடா பண்ணேன். 500 ரூபா குத்து கூட அனுப்பிச்சிக்கிறேன். கரெக்டு தான்டா, ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைடா. ஏதோ ஹேக்கர் நினச்சி அவன் அப்படி பண்ணிட்டான்டா. ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா. சரி விடு, பில்லுலாம் கூட அவன் தான் பே பண்ணான். மச்சான் அவன் பில்லே பே பண்ணலடா. எது? நல்லவன் மாரி பேசியிருந்தானே. நீயே பில் பே பண்ணிட்டா? மச்சான் காசு இல்லைடா. மச்சான் டேய் விளையாடாதடா டேய். சரி நான் பே பண்ணுறேன், அந்த கொடை எத்தனோடா. என்னமோ
இன்றைக்கி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டோம். எல்லாம் நடைமுறையில் நடக்கிறது தானே. எவன் வாங்கின காசை திருப்பி தரான்? நானும் உட்பட. ஏன்னா இப்போ பாடுறேன் என் பர்ஃபார்மன்ஸை. ஹலோ அப்பா. சொல்டா. அப்பா நைட் ஆயிடுச்சு. ஆமாம். நான் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா? 2000 ரூபா தொலைச்சிட்டேன்ப்பா. தொலைச்சிட்டியா? எப்படி? அதுக்கு பயந்துன்னு வீட்டுக்கு வராமல் இருப்பியாடா? வாடா வீட்டுக்கு வா, பார்த்துக்கலாம். நல்லா இருக்கே. தேங்க்ஸ்ப்பா. பயந்துட்டே இருந்தேன்ப்பா. இதை வந்துடுறேன்ப்பா. அடப்பாவி, கூச்சமே இல்லை. இதில் இது என்ன ஃப்ராடுன்னு சொல்லுது. கடைசி வரைக்கும் இந்த கொடையை விரிக்கவே இல்லையே. எதுக்கு எத்தனை வந்தானோ? ஹேய் நில்லு. அப்போ நடைமுறை பழகுனா எவன் என்ன தப்பு செஞ்சாலும் அதை ஏற்றுக்குன்னு பழகிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். தவறுகள் நடப்பது இயல்பு தான். சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலர் தெரியாமல் செய்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நடைமுறைக்கு பழக வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதில் நியாயம் இருக்கணும். நியாயம் இருந்தால் பழகு, இல்லைன்னா நடைமுறை மாற்றம். எப்பா எடிட்டரு, அந்த டேரக்டர் பேரை போடுப்பா.